1991 மன்மோகன் சிங் தாக்கல் செய்த பட்ஜெட் ஏற்றுமதியை ஊக்குவிப்பது மற்றும் இறக்குமதி கட்டுப்பாடுகளை அகற்றுவதை நோக்கமாக கொண்டு இருந்தது. இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டது பாராட்டப்பட்டாலும் விவசாயிகளுக்கான மானியத்தை குறைத்தது பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தியது. இது மேலும் விவசாயிகளை துயரத்தில் ஆழ்த்தும் என எதிர்க்கட்சிகள் விமர்சித்தனர். கடந்த 2004ஆம் ஆண்டு காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைந்தபோது யாரும் எதிர்பார்க்காத வகையில் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பல்வேறு கட்சிகள் அடங்கிய கூட்டணி அரசை திறம்பட நடத்தி 5 ஆண்டுகளை நிறைவு செய்தார். தொடர்ந்து 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியிலும் பிரதமராக தொடர்ந்தார். அவரது அறிவாற்றலும் தலைமைத்துவமும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை முன்னோக்கி வழிநடத்தியது. பிரதமராக அவரது பதவிக்காலம் நிலையான வளர்ச்சி, சமூக முன்னேற்றம் மற்றும் இந்திய மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்திய சீர்திருத்தங்கள் ஆகியவற்றை கொண்டதாக திகழ்ந்தது. தொடர்ந்து 10 ஆண்டுகள் பிரதமராக அவர் இருந்த காலத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம், வாட் வரி, ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அணுசக்தி ஒப்பந்தம் ஆகியவை நிறைவேறின. அதே வேளையில் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த காலத்தில் தனியாக எந்த முடிவும் எடுக்க முடியாத நிலையில் அவர் இருந்தார் என்ற விமர்சனங்களும் உள்ளது.